ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். கல்யாண வீட்டு ஸ்டைல்லங்க. சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா ஸ்பெஷலு, பாப்பாவோட பர்த்டே தான். ஸோ பாப்பாவுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா இதாகட்டும். ஸோ அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசால்ஸ் பொருள்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே. அப்புறம் ஒரு கட்டு புதினா இலை வாங்கணும். ஸோ புதினா இலையை நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா புதினாவை வந்து இந்த ஸ்டேஜில் வதக்கும் போது உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு, மனம் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பு வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா என் அம்மா சொல்லி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நீள் வாக்கில் வெட்டின நம்மளோட வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, ஸோ பல்லாரிம்பாங்க. பல்லாரியை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு, பல்லாரி எந்த அளவுக்கு வேகுதோ, அதாவது பல்லாரி வந்து அப்படியே பார்க்கையிலே உங்களுக்கு தெரியணும், அப்படியே கொலன்னு நல்லா மையாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து வேகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டப்புன்னு இது பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து பிரியாணிக்கு பண்ணணும். ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே நம்மளோட இந்த ஆனியன் தான். ஆனியனை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். ஏன்னா நான் வீட்டில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே 2 பேருக்கு 3 பேருக்கு மட்டும்தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டே பாப்பாவோட பர்த்டே அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரியாணி பண்ணுறேன். ஸோ முருகரை வேண்டிக்கிட்டு தான் பண்ணவே செஞ்சேன். அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ண தக்காளி வந்து நான் ஏன் இப்படி வெட்டியிருக்கேன்னா, நான் மட்டும்தான் நின்று வேலை பண்ணேன். ஸோ என்னால் தக்காளி அந்தளவுக்கு குட்டி குட்டியாக அறிய முடியல. ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக அறிய முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தக்காளியுமே எப்படி சொல்ல, தக்காளியும் நம்ம பல்லாரியும் எப்படி மையாக வெந்திருக்கணும், அப்படியே நல்லா கொலைய வெந்திருக்கணும். இவங்க 2 பேரும் இருக்கிறது தட்டையுமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். எப்படி சொல்ல, நம்ம பிரியாணியில் வந்து பார்க்கும்போது பீஸு, அந்த பாஸ்மதி ரைஸ், இந்த 2 மட்டும்தான் தெரியணும். நம்மளோட தக்காளியோ பல்லாரியோ எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வேறு சாதமாக கன்வெர்ட் ஆகிரும். அதனால தான் சொல்கிறேன், சரியா? ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா இந்த 2ம் எப்படின்னா நல்ல மையாக வதங்கும். அதுக்காக தான். ஸோ இந்த ஒரு டிப்புமே எனக்கு வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பாத்திரத்தை சத்தியமாக சொல்கிறேன், பிடிக்கவே என்னால் முடியலை. செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆனால் உண்மைக்குமே செஃப்பாக இருக்கட்டும், குக்கிங் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரங்களில் நமக்கு 100 பேருக்குலாம் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் உண்மைக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் இதை கிண்டவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரியாக கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துலேயே. தக்காளி வந்து நல்லா மையாக மசிச்சிருங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, நான் பாப்பாவோட பர்த்டே 2 பர்த்டே வந்திருக்கு. ஃபஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே. இதுக்கு வந்து நாங்கள் வந்த ஃப்ரெண்ட்ஸஸ்க்கெலாம் சும்மா கேக் வெட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த டைம் என்னென்னா எனக்கு ஒரு ஆசை, சரி பாப்பா பர்த்டேக்கு எல்லோரும் நம்ம வீட்டில் சாப்பிடணும், நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் ரொம்ப ஃபில்ஃபில் பண்ணேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் முந்தின நாளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பூண்டை மட்டும் உரித்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங்காக எந்திரிச்சு பண்ண போகிறோம், அதனால் பூண்டை உரித்து வச்சுருந்தேன். பூண்டு அப்புறம் இஞ்சி 2யும் அப்புறம் பேஸ்ட் பண்ணி மார்னிங்காக பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சியில், அதாவது நம்ம பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கணும், இஞ்சியோட அளவை வந்து பூண்டுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா பூண்டோட டேஸ்ட்டு தான் நமக்கு இந்த பிரியாணியை தூக்கி கொடுக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ இல்லை ஒரு 200 கிராம் சேர்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 150 கிராம் நமக்கு பூண்டு தான் இருக்கணும். ஏன்னா பூண்டோட அந்த வாசம் தான் நமக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இதில் ஒருத்தவங்களுமே பிரியாணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க. நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயில் நிறையா சேருங்க, சேர்த்தா டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும்.
ஆயில் வந்து நம்ம திட்டமாக சேர்க்கணும். அதாவது நமக்கே தெரியும்ல இவ்வளோ ஆயில் போதும் இது வதங்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து திட்டமாக தான் ஆயில் ஊற்றுனேன். நல்லா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளற தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டும் நல்லா சேர்ந்து மசிஞ்சிரும். ஸோ நல்லா மசிஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம தக்காளியும் பல்லாரியும் ஒன்றா ஆகணும், நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அப்புறம் பாப்பாவோட பர்த்டே வந்து பயங்கரமாக போச்சு. நல்லா செலப்ரேட் பண்ணணும். எனக்கு இவ்வளோ உறவுகள் வந்து உண்மைக்குமே இவங்கெல்லாம் இந்த தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருமே வேறு வேறு, அதாவது எங்கெங்கேருந்தோ வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு கப்புக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் தயிராக வாங்கிட்டேன். ஏன்னா நான் தயிர் போடலை, 1/2 லிட்டர் தயிர் வாங்கினதுனால சரி இதை வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்து தயிர் ஆட் பண்ணேன். தயிர் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நமக்கு சாதம் வந்து உதிரி உதிரியாக வரணும். அதுவும் லெமன், இந்த ரெண்டுமே நமக்கு வந்து அந்த ஒரு இதை வந்து கொடுக்கும். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சாப்பாடு வந்து உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் பாப்பாவோட பர்த்டேயில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நடந்துச்சு. ஹாப்பி பர்த்டே வந்து அண்ணங்க பாடினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து பாப்பாக்காக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணினேன். ஸோ பாப்பா நீண்ட நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு அவங்களே ஹாப்பி பர்த்டே அவ்வளோ அழகாக பாடிட்டாங்க. சரி நம்ம என்ன போட்டு பாட அப்படின்ட்டு நான் எப்போவுமே பாப்பாவுக்கு அந்த பாட்டை பாடுவேன். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். ஸோ அந்த பாட்டை வந்து நான் எப்போவுமே பாப்பாவுக்கு பாடுவேன். அவங்க ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்து 2 கிலோ பிரியாணி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் என்னென்னா நான் வந்து ஆச்சி மசாலாவோட சிக்கன் பிரியாணி இந்த ஃப்ளேவர் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 கிலோ அப்படிங்கிறதுனால நான் 1.5 பவுட்ரு, அதாவது 50 கிராம் பாக்கெட்டு ஒன்று, 2 50 கிராம் பாக்கெட் வாங்கினேன். அதில் வந்து ஒரு 50 கிராம் பாக்கெட்டை அப்படியே ஃபுல்லாக கொட்டிட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு 50 கிராம் பாக்கெட்டை என்ன பண்ணேன் அப்படின்னா பாதியாக கொட்டினேன். அதாவது ஒரு 70% வந்து தான் நான் கொட்டினேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிட போகிறது குட்டீஸ் தான். ஸோ குட்டீஸுக்கு தான் இன்றைக்கி ஒரு இது, அதனால் நான் வந்து குட்டீஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக காரத்தை கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் நான் பச்சை மிளகாவுமே போட்டிருக்கேன். பார்த்திங்களா, ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால ஸோ காரம் இருக்கும். அதனால் நம்ம வந்து வேணாம் குறையவே போட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் கம்மியாக போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க, ஓகேவா, இந்த ஸ்டேஜில். அப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே, கிளிப்பு, அந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சிக்கனை வந்து நல்லா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் வந்து ஒரு 20% 30% நமக்கு இதில் குக் ஆகியிருக்கணும். இல்லை ஒரு 50%ஆவது குக் ஆகணும். ஏன்னா சிக்கன் குக் ஆகிறத பற்றி நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, சரியா. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம வந்து 2 கிலோ சிக்கனை வந்து பீஸாக மாமா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா அந்த மசாலும் ப்ளஸ் நம்ம சிக்கனும் ரெண்டும் ஒன்று போல் இதாகணும். அதாவது ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதில் மசால் நமக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே ஊற வைக்கல. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து தயிரும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலெலாம் போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதோட இது இறங்கியிருக்கும். நம்ம வந்து ஸ்பாட்டில் இந்த ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலை. ஸோ அதனால் இந்த மெத்தட் நான் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஃபுல்லாக கிளறுங்க, நல்லா கிளறி விடுங்க. பீஸ்லாம் பார்த்தீங்களா அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரியாணிக்குன்னு சொல்லி நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பீஸாக நமக்கு போட்டு அழகாக தந்துடுவாங்க. அப்புறம் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அன்றைக்கி பிளேட்டில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன்ல,
பாப்பாவுக்கு வந்து ஒரு அவளோட பால்வாடியில் படிக்கிற ஒரு 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 ஃப்ரெண்டு தம்பி வந்து பாப்பாவுக்கு கீ செயின் வந்து பொம்மை கீ செயின் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து அதை அவங்க கைட்டு தச்சு ஒரு இது, ஸோ அதை வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் யாழினி பாப்பாட்ட தான் கொடுப்பேன் அத்தை அப்படின்னா, க்யூட்டாக இருந்தது. நான் வந்து இந்த செம்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த செம்புக்கு 3 கிளாஸ் அரிசி போட்டேன். ஸோ 3 செம்பு அரிசி போட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 5 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா 5 கிளாஸ் வைக்கிறேன்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். தம்னா எப்படின்னா, ஒரு பெரிய கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இது மேலே வந்து வைக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 5 டம்ளரே போதும் அப்படின்ட்டு அந்த 5 செம்பில் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 3 செம்பில் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து நல்லா வெந்து வரும், சூப்பராக வரும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நான் வந்து திட்டமாக தான் உப்பு போடுவேன். நார்மல் டைம்லேயும் நான் கம்மியாக தான் உப்பு சேர்ப்பேன். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். ஏன்னா எல்லோரும் சாப்பிடணும்ல, அதனால தான். ஸோ ஓரளவு நல்லா தான் இருந்தது. உப்பு வந்து ரொம்ப கரிக்கலை. உப்பு திட்டமாக போடுங்க. உப்பு இல்லைன்னா கூட நம்ம லாஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் அரையாக வெந்து வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது என்னென்னா நல்லா கூடி நல்லா கொதித்து வந்துடும். ஸோ கொதித்து வரும்போது நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனால் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க 2 பேரும். சிக்கனும் சரி சாப்பாடும் சரி எல்லாமே நல்லா கை விட்டு கிளறிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு இது. இந்த சிக்கனே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 50% குக் ஆகிடுச்சின்னு வைங்களேன். நம்ம அப்புறம் தம் போடுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் கொட்டினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். ஸோ இந்த 2மே சேர்ந்து நமக்கு வந்து சிக்கனை வந்து வெந்து கொடுத்துரும். சிக்கன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ்லலாம் வெந்துடும். நமக்கு வந்து சிக்கனை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருவோம். வேக வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த பார்த்திங்களா கூடி வந்திருக்கா. நம்ம வந்து அடுப்பு வந்து சின்னது ப்ளஸ் நம்ம பாத்திரம் பெருசு, அதனால் நமக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இந்த கூடி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்ல கூடி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி ஆட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னா நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஏன்னா நமக்கு வந்து கறி வெந்திருக்கணும், அதுதான் மெயின் பிகில் இதில். ஏன்னா கறி வேகணும், அதுக்காக தான். நான் வேறு அப்பப்போ அடுப்பை செக் பண்ணிக்கிட்டே வேறு இருக்கேன். ஏன்னா ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் துணியை தான் இந்த கைட்டு பிடிக்கிறதுக்கு துணியை தான் எடுத்துகிட்டு வர டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அது ஏன்னே எனக்கு தெரியல. முருகா என்னாச்சு இப்படி ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப ஆன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பாப்பாவோட பர்த்டேயில் ஹாப்பி பர்த்டே சாங் பாடின அண்ணா வந்து அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டேலேயும் சரி நாங்கள் வீட்டில் நான் அக்கா நாங்கள் தான் ஹாப்பி பர்த்டே பாடினோம். சின்ன பசங்க பாடினாங்க, பெரியவங்க யாருமே பாடல. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து எனக்கு கொட்டுறதுக்கே வெயிட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சதுனால எனக்கு கை பிடிக்கவே முடியலை. ஆனால் ஒரு வழியாக நான் எப்படியோ ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அதை நல்லா, அதாவது பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அந்த இதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அரிசிக்கு வலிக்கவே கூடாது, அப்புறம் நம்ம சிக்கனுக்கும் வலிக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு லெமனை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா புழிஞ்சு விட்டுட்டேன். ஸோ அம்மா தான் எல்லாமே எனக்கு டிப் கொடுத்துச்சு. ஸோ இந்தந்த மெத்தடில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் மம்மி உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் குக்கிங்கே எனக்கு தெரியும். இங்கே வந்தும் ஆல்மோஸ்ட் நாங்கள் 4 இயர்ஸ் ஆக போகுது. இன்ன வரைக்குமே
எல்லாமே ஃபோன் பண்ணி இந்த குழம்பு எப்படி வைக்கணும், அந்த குழம்பு எப்படி வைக்கணும் இப்படி தான் கேட்டுட்டு தான் வைப்பேன். ஸோ அந்த அளவுக்கு இதுவுமே ஒன் பை ஒன்னாக அம்மாக்கிட்ட கேட்டு 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 தான் இதை நான் பண்ணவே செஞ்சேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து உப்பு வந்து குறையா தான் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம சாதம் போட்டிருக்கோம். சாதம் ப்ளஸ் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸையும் நம்ம சிக்கனையும் போட்டுக்கணும்னா சிக்கன்லேயும் உப்பு கொஞ்சம் பிடிக்கணும், சாப்பாட்டுக்கும் இருக்கணும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் வந்து கிளறாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல உப்பு வந்து இருந்துடும். ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அது வந்து வேகட்டும். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் அதாவது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து 100 ml நெய் வச்சுருந்தேன். ஸோ அந்த நெய்யை வந்து ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம தம் போடுறதுக்காக தான். தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் தெரியணும் லைட்டாக சதன்னு. ஸோ நான் தம் போடுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்னா, ஒரு கனமான ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்து தம் போட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் தம் போட்டேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம போட்டோன்னா குழஞ்சிரும். சூப்பராக வந்ததுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ.